சார். அசல் தாய் கிழவி சார். பக்கா அந்த கிராமத்து வாசனை இருக்கு அந்த அம்மா கிட்ட. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த படம் பார்க்கறதுக்கு கஷ்டமாயி போச்சு. வந்ததுமே படுத்துட்டாங்களா, ஒரு சீன்ல 2 சீன்லயே என்னடா வந்ததுமே படுத்துட்டாங்களா, கம்பீரமா இருக்குன்னு வந்தேன். எப்படி சொல்றது, கேர்ள்ஸை ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு படமா இருந்தது. எல்லா கேர்ள்ஸுமே மோஸ்ட்லி வந்து பாக்குறவங்க. என்ன சொன்னா, பெண்கள் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு பாதி பேருக்கு மாற வெட்டியாடுறாங்க. அப்படி இருந்து நம்ம கிராமத்தை சம்மந்தப்பட்ட மண் வாசனையோட ஒரு ஒரு லேடி ஆர்டிஸ்ட் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் டான் அவங்களை எப்படி வச்சு ஃபேன் பேஸ்ல கமல் சார் படத்தை அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. ரதிய படம் என்ன மாதிரி ஸ்டோரி? கிராம சப்ஜெக்ட் தான். ஒரு சின்ன வில்லேஜுக்குள்ள ஒரு மதுரை மாவட்டத்துல தான் சம்பவம் நடக்குது. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது சார். படத்துல பிடிச்ச விஷயம் யூஸ்வலா ஆரம்பிச்சது காமெடியா அப்படியே மூவ்மெண்டா போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரி. ராதிகா மேமோட அந்த ஆக்டிங் சூப்பரா இருக்கு. லாஸ்ட்ல என்ன சொல்ல வராங்க, பெண்கள் வந்து சுயமா சம்பாதிங்க, நமக்கு உண்டான நம்மளுடைய நம்ம தேவைக்காக நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அரசியல்லாம் எதுவும் இல்லை சார். ஒரு சும்மா கமல் சார் படத்தை வச்சு ஒரு மூத்த புள்ள வந்து கமல் சாரோட ஃபேன் பேஸ்ல கமல் சார் படத்தை அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கம்பல்சரி பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஒரு என்ன சொல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு நான் வச்சில இந்த படத்துல. சும்மா ஏதோ இருக்கும் தான் வந்தேன். ஆனா ஓவரால் சூப்பரா இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு 100% ஃபுல்ஃபில்லோட போறேன். படம் பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சு எனக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க சார். அசல் தாய் கிழவி சார். பக்கா அந்த கிராமத்து வாசனை இருக்கு அந்த அம்மா கிட்ட. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு இந்த படத்துல. ஆக்சுவலி 60 வயசுல இருக்கக்கூடிய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பெண்கள் எல்லாமே சுயமா இருக்கணும், சம்பாதிக்கணும், காசை விரயம் பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கணும், சேமிப்புன்ற அந்த ஒரு வார்த்தை அங்க காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவரால் சூப்பர். பெண்கள் படிக்கணும், சம்பாதிக்கணும், சுயமா இருக்கணும், யாருமே சார்ந்து வாழக்கூடாது. ஓவரால் சூப்பர். அந்த பேருக்கு வர்த்தா தான் இருக்கு. எல்லாமே நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க கிளவி தானே. ஆக்சுவலி 60+ தானே அவங்க. இல்ல சார், அந்த கதைக்கு சூட் ஆகுது. ஆக்சுவலி இது எங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு தாய் கிழவி இருக்கு. ரகடான கலகலமா ஒரு பாட்டிங்க. செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிப்பாங்களான்றது நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓவரால் சூப்பர். சரியான காமெடிங்க. சரியான காமெடி. சிரிச்சு வயிறு வலிக்குது. என்ன சார், இந்த மாதிரி படம் இருக்கிறது பாராட்டி இருக்காரு. நல்லா நடிச்சிருக்காங்க சார். ராதிகா மேம். நான் சீரியல் மாதிரி ஓப்பனா சொல்ல சீரியல் மாதிரி தான் நினைச்சு வந்தேன். ஆனா அதெல்லாம் இல்ல. எக்ஸ்பெக்டேஷன்லாம் நொறுக்கி எரிஞ்சிட்டாங்க. சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சார் 10 out of 10 கொடுக்கலாம் சார். 10 out of 10 கொடுக்கலாம். காமெடியா இருந்து நல்லா கஷ்டமா இருந்தது. நல்லா இருந்தது. ஆமா, சொத்துக்காக தான். ஃபுல்லா சொத்துக்காக தான். அது நல்லா நிரூபிச்சுட்டாங்க. உண்மை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேனு எப்பத்துல இருந்து கேகே போகிற ரயில்ல இருந்து நான் பார்ப்போம். பிடிக்கும். நிறைய பார்த்துருக்கேன். அந்த 1000 மலர்கள் என்ன அந்த படம்லாம் நல்லா பார்ப்போம். இது இதெல்லாம் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாமா. எல்லாமே வயசானவங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாமே பார்க்கலாமா. ஆமா, அழுகு நிறைய அழுகு வருதுமா. ஆமாம்மா, அழுகுமா. நிறைய அழுகு வருது. கஷ்டமா இருக்குது. ஏன்னா இப்போ பிள்ளைங்கெல்லாம் சரியில்லை இல்லம்மா. அதெல்லாம் கரெக்டா அவங்க பண்ணியிருக்காங்க. ஆமாம்மா, ஏன்னா இப்போ மருமகள்லாம் சரியா பார்க்க மாட்டேன்றாங்க. பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்க, சொத்துக்காக, நகைக்காக, பணத்துக்காக தான் இருக்காங்க. அது நிரூபிச்சிருக்காங்க. மறைச்சு வச்சு எப்படி நம்ம ஒரு பைசாவை சேர்த்து வச்சு எப்படி கொடுக்கணும், அவங்க எப்போ நம்மளுக்கு கொடுக்கணும்னு அதை நிரூபிச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி கஷ்டமான ஃபேமிலி தான் எங்களுது ஃபேமிலி. ஆனால் அந்த அம்மா பண்ணிரு நல்லா இருக்கு. அவங்க நடையே போதும் நடக்கிறது. அவங்க ஏந்து நிற்கிறது அதை படுத்துட்டவே எனக்கு கஷ்டமாயி போச்சு. வந்ததுமே படுத்துட்டாங்களா, ஒரு சீன்ல 2 சீன்லயே என்னடா வந்ததுமே படுத்துட்டாங்களா, கம்பீரமா இருக்குன்னு வந்தேன். ஆனால் படுத்தும் அவங்க சாதிச்சிட்டாங்க. காமெடி பண்ணாங்கம்மா, பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். குடும்பத்தோட பார்த்தா யாரு பார்த்தாலும் இது வந்து மாறிடுவாங்க. இன்னும் ஒரு பைசா செலவு பண்ணக்கூடாது, நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும்னு அந்த ஒரு கருத்தான படமா இருக்கு. அம்மா எல்லாம் எங்க அம்மா எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஞாபகம். ஏன்னா எங்க அம்மா எங்க எல்லாம் மாமியார் எல்லாம் ஒரு ரூபாய் சேர்த்து வச்சுங்க தான். கஷ்டமான இருந்து சேர்த்து வச்சுங்க தான். அதனால அவங்க நினைச்சுக்கிட்டேன். அதுதான் கலங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இவங்க ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க பிடிக்கும். நீயே வாமான்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பையன் விடமாட்டான், அம்மா விடமாட்டான். ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்தை பத்தி சொல்லலாம், ராதிகா மேம் ஆக்டிங்ல வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் எதுவுமே எதிர்பார்த்தே வரல. நான் தாய் கிழவி அப்படின்னு சொன்னோன்னா நான் ட்ரைலர் கூட பார்க்கலாம். அப்படியே தான் வந்தோம். சும்மா வந்தோம். என்ன ஸ்டோரி என்னன்னே தெரியாம வந்தோம். ஆனா பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்தது படம்.
எப்படி சொல்றது, கேர்ள்ஸை ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு படமா இருந்தது. எல்லா கேர்ள்ஸுமே மோஸ்ட்லி வந்து பாக்குற வந்து படம். ரொம்பவே காமெடியா இருக்கு. அவங்களோட பசங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்தது, சொல்லவே வேணாம். அந்த லெவல்ல இருந்து நாடகம் அதெல்லாம் விட இதுல தாய் கழுவி அப்படின்றப்போ நம்ம கூட தாய் கழுவி அப்படின்னு இருப்போம். ஆனா இவங்க வந்து தாய் கழுவியே மாசா காமிச்சிட்டாங்க. ராதிகா மேம் வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. அவங்களோட ரோலுக்கும் மீறி அந்த லாஸ்ட் சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாரும் அப்படியே படியில உட்காந்துருப்பாங்க, அதுல மாசா ராதிகா மேம் உட்காந்துருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எமோஷனலா அந்த அளவுக்கு எமோஷனல் இல்ல, ஒரு சென்டிமெண்டலாவும் ஒரு கேர்ள்ஸ் ஹார்ட் டச்சிங் ஃபீலிங்காவும் இருந்த ஒரு படம். காமெடியும் சூப்பரா இருந்தது. எல்லாரும் வந்து கேர்ள்ஸ்ல ஒரு ஆம்பளையோட துணை இல்லாம ஒரு பெண்ணா என்னெல்லாம் சாதிக்கலாம், ஒரு பெண்ணால தனியா இருக்க முடியும், அவங்களாலே சேவிங்ஸ் பண்ண முடியும், அவங்களாலே லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்க முடியும். கண்டிப்பா இருக்க முடியும். அவங்களோட துணை இல்லாம இவங்களோட வாழ்க்கையில எப்படிலாம் முன்னேறணும். நீங்க வீட்லயே இருக்காதீங்க, நீங்களும் ஒரு வேலை போய் செய்யுங்க, உங்களுக்கான சேவிங்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்னா அடையாளத்தை நீங்களே உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவான படம். பிளாக் பஸ்டருங்க. எனக்கு ஓகே, எனக்கு ஹாப்பி தான். நான் பார்த்துருக்கு ரொம்ப செம்ம ஹாப்பியாக தான் போகிறேன். நான் கொடுத்த காசுக்கு வருது தான். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 செலவு பண்ணுறேன்னா ஓகே தான். செம்ம ஹாப்பியாக போகிறேன். குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்தேன், பார்த்தாங்க, ஹாப்பியாக பிளெஸிங்ஸோட போகிறேன். ராதிகா அம்மாக்காக தான் வந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட போகிறேங்க. ரஜினிகாந்த் சார் பண்ணாவே மாஸ் தான். ஒரு ஸ்டைலுன்னா அது நம்ம பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி போல்டாக அவங்க ஸ்டைலில் அவங்க இப்படி தான் ஒன்று அவங்க ஸ்டைலில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இவங்க தான் ஆப்ட். இதுக்கப்புறம் வேற என்ன கேரக்டர்ஸ் வச்சு யோசிக்க முடியலைங்க, எனக்கு தெரியலங்க. எனக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோனரில் ஒரு ஃபாண்ட்ல ஒரு சைஸ் ஒரு ஸ்டோரியில் ஒன்லைனில் ஒத்துன்னு வராங்க. இது வந்து கமர்ஷியல் ஹிட்டும் ப்ளஸ் வந்து நம்ம கிராமத்தை சம்மந்தப்பட்ட மண் வாசனையோட ஒரு லேடி ஆர்டிஸ்ட் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் டான் அவங்களை எப்படி வச்சு பண்ணணும்னு சொல்லி கிரியேட்டிவிட்டியாக யோசிச்சிருக்காரு டேரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்கள். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது நல்லா தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மூவ் மாதிரி எனக்கும் தெரியல, நல்லா எடுத்திருக்காரு. லேகே இல்லை. அதாவது லேக்னா எப்படின்னா ஒரு மாதிரி போர் அடிக்க தூங்குவாங்களா, அதெல்லாம் நடக்கவே இல்லைங்க. எல்லாம் அப்படியே அடுத்தது சிரிச்சின்னா ஜாலியா அதான் சிரிக்க வச்சுட்டே போனாரு. இதுதான் நடந்தது. சிரிக்க அழுவ வச்சார், 2-3 இடத்துல அழுவ வச்சிட்டாரு. மெசேஜ் சொன்னாரு. ஸோ அதனால தான் அவர் கமுக்கமா இருந்தாங்க சொல்லி கூட சார் மேடம் சொல்லியிருந்தாங்க. சாதிச்சிட்டார் அந்த மனுஷன். ஒன்றும் சொல்லல, ஒரு செயலே சார். அடுத்த படத்துக்கு நான் எதிர்பார்க்குறேன். சிவகார்த்திகேயன் அவர் வச்சு என்ன பண்ண போறாருன்னு நான் பாக்குறேன். இப்போ எதிர்பார்க்குறேன். ஜென்சி வந்து நீங்க என்ன திரும்ப சொல்லுவீங்க, அவனுங்க வந்து திருப்போம் எல்லா ஆடிஷன் போய் சேரும். பெரியவங்க வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. வீட்டில் வந்து அவங்க வீடு அப்பாத்தான்னு சொல்லுவாங்க, பாட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டி நம்மளுக்கு தான் பெஸ்ட். அவங்க இருப்பாங்க, இல்லாம கூட போயிடலாம். ஆனா அவங்களோட லைஃபை வந்து அவங்களோட ஞாபகத்தை வந்து ஞாபகப்படுத்துங்க. நம்ம பாட்டி எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஃபியூச்சர்ல வந்து பாட்டி இருக்கணும். ஒரு லைஃப்லயும் ஒரு 100 வயசு இருக்கணும். அதுதான் பிளெஸிங்ஸ். ஒரு குடும்பத்தோட வந்து வீட்டுல பாட்டி இருக்கணும், அதுங்க பிளெஸிங்ஸ். அவங்க சீக்கிரமா அனுப்புறதுலே இந்த கதையில அனுப்புறதுலே இருப்பானுங்க. சாவு ஆகுறது வந்து அதான் இறந்துடுறாங்க சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ற படமாவே இருக்கு. ஸ்டார்டிங் என்னடா இவன் எப்படி வச்சிருக்கான்னு கோவமா இருந்தது. ஆனா அது கதையில ஒரு ட்விஸ்ட். அதுக்காக அது ஒரு கதை ஒரு காமெடியா தான் எடுத்தா காமெடியா தான் அது. ஏன்னா 9 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒண்ணு வந்து ஃபுல்லாத்தையும் கொடுக்க கூடாது இல்லைங்க. ஃபுல்லா கொடுத்தா அப்புறம் நான் என்ன ஜட்ஜுங்க. அதனால 9 மார்க்ஸ். ஓகே, தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஒரு மாதிரி பெண்களை மதிப்பாங்க பாதி பேர். அந்த மாரி படம் இது செம்ம சூப்பரா இருந்தது. அவங்க நடிச்ச ஷார்ட் டைம் தான் கொஞ்சம் தான் இருந்தது, ஆனா அதுவே ரொம்ப ஹைப் கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்கு. எந்த மாதிரினா பெண்கள் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு பாதி பேருக்கு மாற வெட்டியாடுறாங்க. அப்படி இருந்து கூட தனியா இருந்தா எப்படி போல்டா இருப்பாங்களோ இதை பார்த்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கதையெல்லாம் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங் சிவகார்த்திகேயன் பாடிக்கிட்டாரு. எந்த லேகும் இல்லை, பக்காவா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு கரெக்டா. எந்த ஒரு சீன் வந்து மக்கள் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு பார்த்தோன்னே? லாஸ்ட் சீன் ஒரு டைலாக்கோட சொல்லுவாங்க, பெண்கள் எப்படி பண்ணணும்னு. ராதிகா லென்த்தி டைலாக் சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். 10க்கு இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங்? நான் 5 தான். ஏன் மிச்சம் 5 மைனஸ்? ஏன் 10 கேக்குறீங்க? 10க்குனா 10 தான். நான் 5க்கு நினைச்சு 5க்கு 10க்குனா 10 தான் கொடுக்கும்.